பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிக்கன் வச்சது பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இது எல்லாமே ஸ்டீம்லயே குக் ஆயிடுச்சு பாருங்க. அதே மாதிரி ஸ்டீம் ரைஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ரைஸ் வந்து இப்போ நீங்க பலவ் பண்றீங்க, பிரியாணி பண்றீங்க, எதுனாலும் இதிலே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. பதமா குக் ஆயிருக்கு. ஆமா. ஸோ இட்லி பாருங்க, இட்லியுமே உங்களுக்கு குக் ஆயிடுச்சு. ஓகே. நமக்கு தெரியும் இல்லையா இட்லி வேக வந்துருக்கு இல்லையானு, ஒட்டாம வரணும். ஆமா பாருங்க ஒட்டல. பரவாயில்லையே, வீட்டுல இருக்க லேடிஸ்லாம் இது இருந்ததுன்னா ஒரே டைம்ல குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சமைச்சு விட்டுறலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கி வீட்டுல வச்சீங்கன்னா நீங்க கேஸ் வாங்க வேண்டியதில்ல, ஆயில் வாங்க வேண்டியதில்ல, வித்தவுட் ஆயில்ல ஸ்டீம்லயே நம்ம குக் பண்ணிக்கலாம், எல்லாமே சமைச்சிக்கலாம் உங்களுக்கு. இதை நான் கீழே போறேன். ஓகே, இது ஆகல, ஒன்றும் ஆகாது. எக்கு கூட பாத்துங்க பாயில் ஆயிடுச்சு உங்களுக்கு கம்ப்ளீட்டா. அழகா தனியா வெடிக்கிற கண்டிஷன்ல இருக்கு சார். ஸ்டீம்ல வந்து பாயில் ஸ்டீம் சூப் வந்து கீழே கனெக்ட் ஆயிடும். இது ஓபன் பண்ணா சூடான சூப். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கோல்டன் அசோசியேட் தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறது தான் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். உங்க பேர் சொல்லிருக்கீங்க சார்? பேர் கார்த்திக் சார். அப்படியே நம்ம கம்பெனியை பத்தி சொல்லுங்க. நம்ம கோல்டன் அசோசியேட் இங்க சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ கிட்ட நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஓகே. பெங்களூர்ல இருக்கு, நம்ம சேலம்ல இருக்கு. ஸோ நம்ம மெயினா வந்து கிச்சன் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல நம்ம இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே சார், இது பேர் என்னங்க சார்? சார் இது வந்து ஃபுட் ஸ்டீமர் சார். ஓகே. சோ ஃபுட் ஸ்டீமர்ங்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆவியில வேக வச்சுக்கிறது. சோ இதுல வந்து நம்ம வந்து சூப், அதே மாதிரி உங்களுக்கு இட்லி வேக வைக்கிறதா, ஆமா இட்லி வேக வைக்க முடியும் சார். நான் வெஜிடேரியன் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஸ்டீம்லயே குக் பண்ணிக்கலாம். சோ அதை பத்தி நம்ம இதுல ஃபுல்லாவே காமிக்கலாம். கண்டிப்பா நீங்க வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. சோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க கிச்சன்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டா இது இருக்கும் சார். அப்படியே இதை பத்தி டெமோ பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார், லைவ் டெமோ போலாம். இதுதான் ஃபுட் ஸ்டீமர் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ஃபுட் ஸ்டீமரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் தேவை கிடையாது, கேஸ் தேவை கிடையாது. ஸோ இது எல்லாமே இல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸ் நம்ம குக் பண்ணிக்க முடியும். எப்படிங்க சார்? ஸ்டீம் மூலியமா இது உங்களுக்கு டைரக்டா காமிக்கிறேன். ஆமா சார், ஸ்டீம் மூலியமா. இதுல பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல 3 வகையான சமையல் நம்ம பண்ணிக்கலாம். 3 சமையல் பண்ணலாம். 3 சமையல் பண்ண முடியும். ஓகே. சோ இது எப்படிங்கறத நம்ம காமிக்கிறோம். சோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலை வேக வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ட்ரேங்களா இது? ஆமா ஃபர்ஸ்ட் ட்ரே. இதுல வந்து கொண்டக்கடலை மட்டும் கிடையாது, நீங்க எல்லா வகையான பயிர்களும் உள்ள வேக வச்சுக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ட்ரேல கொண்டக்கடலை நம்ம இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்க சார். சோ ரெண்டாவது ட்ரேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பண்ணிக்கலாம். இட்லி ஊத்தலாம். ஆமா சார். ஓகே. காலையில அட் டைம்ல வேலை நடக்கணும்னா இட்லி இதுல பண்ணிக்கலாம். எப்படி இட்லி ஊத்துவீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 ட்ரே உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்களே இது கூடயே கொடுத்துருவீங்க. ஓகே. இந்த மாதிரி 3 ட்ரே கொடுக்குறோம். இதுல நம்ம இட்லி ஊத்திக்கிறோம். ஓகே. சோ நார்மலா எப்படி மாவு ஊத்துறோமோ அந்த மாதிரி அதே மாதிரி தான் சார். ஓகேங்க. சோ இட்லி ஊத்திக்கிறோம். சோ உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு 3 ட்ரே வருது. ஓகே. ஸோ இந்த 3 ட்ரேவையும் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வைக்க முடியும். இப்போ நம்ம ரெண்டாவது லேயரில் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிட்டோம். ஓகே. இப்போ தேர்ட் லேயரில் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு கண்டெய்னர் கொடுக்குறோம். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் இப்போ நாமளா வீட்டில் வந்து கார்னு, அப்புறம் கிழங்கு வகைகள்லாம் எந்த கிழங்குனாலும் சரி, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அதே மாதிரி உங்களுக்கு உருளைக்கிழங்கு எதுனாலும் நம்ம இதில் வேக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை கார்ன் வைக்கிறோம். கார்ன்லாம் இப்படியே உடச்சு போடலாங்களா? சார் உடச்சிட்டு ரெண்டாக உடச்சிட்டு அப்படியே வச்சுட்டா போதும். இந்த மேலே இருக்கும் இதை ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டா போதும். நம்ம ஸ்வீட் கார்ன் எப்படி வருதோ அதே ரிசல்ட் வரும். நம்ம ஸ்வீட் கார்ன் பேக்கெட் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸ்வீட் கார்ன் ஒரு ரிசல்ட் இதுல கிடைக்கும். ஓகே. இதுல கிழங்கு ஏதோ ஒன்று கூட வச்சுக்கலாங்களா? கிழங்கு வச்சுக்கலாம் சார். பாருங்க இது வந்து மரவள்ளி கிழங்கு. இதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கும் இதுலயே வச்சுக்கலாம் நம்ம. ரொம்ப சார் பரவாயில்லையே, வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் இது இருந்ததுன்னா ஒரே டைம்ல குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சமைச்சு விட்டுறலாம். சரி, இப்போ இது எல்லாமே சமைக்க தேவையான எல்லாமே இதில் வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த கீழ் கண்டெய்னர்ல மெயின் இது பார்ட்ஸ்ல வந்து தண்ணி ஊத்திட்டு ஓகே இதை ஆன் பண்ணி விட்டுறோம். பாருங்க. ஓகே. ஃபுல்லா ஆன் பண்ணி விட்டுறோம். ஸோ ஆன் பண்ணி விட்டுட்டு இது வந்து டர்பர். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல நம்ம தண்ணி சூடாகிறதுக்காக வைக்கிறது. இதை மேலே வச்சுட்டு இந்த கண்டெய்னரை மேல வச்சுட்டா போதும். வேலை முடிஞ்சதுங்க. வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ டைம் இதுல 1 hour செட் பண்ணிருக்கேன். ஓகே. சோ இப்போ நம்ம இந்த கிழங்கு எதுனாலும் நமக்கு தேவையான அளவுக்கு டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷத்துலயே வெந்துரும் எல்லாமே. ஓகேங்களா? 30ல இருந்து 40 நிமிஷத்துல வெந்துரும். உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுக்குறோம். அதுலயே உங்களுக்கு எந்தெந்த வெரைட்டிஸ் எந்தெந்த டைம்ங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகே. சோ அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா டைம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. சோ வேணுன்ற அளவுக்கு டைம் வந்து வச்சுக்கலாம். டைம் வச்ச உடனே வந்து அது டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் வந்து ஆயிடும். கட் ஆஃப் ஆயிடும். அந்த வாட்டர் வந்து 1 hour கரெக்டா இருக்கும். ஓகே. சரி, இப்போ இது எந்த கான்செப்ட்ல சார் குக் ஆகும்? எனக்கு புரியவே. இது ஒண்ணுமே இல்ல சார். இதுல வந்து கீழ வந்து நம்ம தண்ணி ஊத்தி இருக்கோம். சோ அந்த தண்ணி வந்து ஸ்டீம் ஆகும், உங்களுக்கு ஆவி ஆகுது, சூடாகி. சோ அந்த ஆவியில குக் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட் இது. ஓகே. சோ இதோட பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவியில குக் பண்றதுனால ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட் கிடைக்குது சார். அதாவது நமக்கு ஹார்ட் டிசீஸ் வராது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கிடையாது. ஏன்னா இது வந்து ஆயில் கண்டென்ட் நம்ம யூஸ் பண்றது கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது. மூணாவது உங்களுக்கு பிபி, சுகர் லெவல் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு
டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வராது உங்களுக்கு. ஓகேங்களா, ஜீரண பிரச்சனை எதுவுமே வராது. ஆயில் இல்லாம நம்ம சமைக்கக்கூடிய ஐட்டம்ஸ். ஓகே. அண்ட் இதை விட முக்கியமான விஷயம் ஸ்டீம்ல வந்து குக் ஆகுறதுனால அதனோட டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கண்டிப்பா சார். இப்போ நம்ம தண்ணியில வந்து ஒரு இதை இப்போ இந்த கருதை வந்து நம்ம தண்ணியில போட்டு பாயில் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஃபுல்லா அந்த இப்போ ஸ்வீட் கார்ன்ல என்னென்ன இது இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மல் கார்ன்ல கூட அந்த டேஸ்டஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார். செட் பண்ண டைம் வந்து. ஆமாங்க சார், கண்டிப்பா வெந்துருச்சு. ஓகேங்க. இப்போ நம்ம மேல வந்து கார்ன் போடுறோம் இல்லைங்களா, அதை பார்க்கலாம் பாருங்க. ஸோ நார்மலாக ஸ்டீமில் பாயில் ஆயிருக்கு. ஸோ கார்னு கிழங்கு எல்லாமே பாயில் ஆயிடுச்சு. ஓகேங்க. ஸோ அழகாக குக் ஆயிருக்குங்க. ஆமாம் சார், எல்லாமே ஸ்டீமில். ஆமாம் சார், பாருங்க. இது வந்து அந்த மரவள்ளி கிழங்கு இப்படி குக் ஆயிருக்கு சார். மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே பாருங்க குக் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த கானுமே பார்த்தீங்கன்னா கான் தனியாகவே நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கானுமே தனியாக ஃபுல்லாக குக் ஆயிருக்கும். ஓகே. ஸோ கான் பாருங்க, கான் குக் ஆச்சுன்னா சைடில் நம்ம எடுக்கும் போதே வந்துடும் தனியாக. ஓ, உதிரியா நம்ம கார்ன் ஸ்வீட் கார்ன் பண்ற மாதிரி வந்துரும் உங்களுக்கு. சோ கார்ன் குக் ஆயிடுச்சுங்க, அருமையா குக் ஆயிருக்கு. சரி, அடுத்து இட்லி ஊத்தி வச்சிருந்தோம், அதை காட்டுங்க. இட்லி பார்க்கலாம். சோ இட்லி பாருங்க, இட்லியுமே உங்களுக்கு குக் ஆயிடுச்சு. ஓகே. நமக்கு தெரியும் இல்லையா இட்லி வேக வந்துருக்கு இல்லையானு, ஒட்டாம வரணும். ஆமா பாருங்க, ஒட்டல. சோ இந்த மாதிரி ஸ்டீம்லயே குக் ஆயிடும் உங்களுக்கு இட்லி. பாருங்க, இட்லி வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. சோ இந்த மாதிரி இட்லிலாம் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. நாம என்னன்னா இன்னும் துணி போடாம வச்சிட்டோம். சோ துணி போட்டுருந்தா இன்னும் இட்லி அழகா வந்துரும். துணி போடலாம். இது நான் இப்ப ஸ்பூன்ல இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். சோ நீங்க நாம துணி போட்டுருந்தா உங்களுக்கு ஒட்டாமையா வரும். ஓகே. அதுக்கு அடுத்து கீழ என்ன வச்சிருந்தோம்? கீழ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொண்டக்கடலை வச்சிருந்தோம். கொண்டக்கடலை எல்லாம் கூட பாருங்க ஃபுல்லா வெந்துருச்சு. ஓ, இதோ இங்க பாருங்க, நல்லா பாருங்க, கொண்டக்கடலை நல்லா ஸ்மூத்தா வந்துருச்சு. ஸோ பசங்களுக்கு நம்ம பெப்பர் சால்ட் போட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம். கொண்டக்கடலை மட்டும் கிடையாது, எல்லா வெஜிடபிள் எல்லா நட்ஸஸும் நம்ம போட்டுக்கலாம். முளைக்கட்டிய பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா முத நாளே நம்ம தண்ணியில் ஊற்றி இதை ஃபில் பண்ணி வச்சிடறோம். இதில் ஃபுல்லாக இந்த டேப் ஒரு ரெட் கலர் நாப் கொடுத்துருப்பாங்க. இந்த நாப் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா, இந்த நாப் ஓப்பன் விட்டிங்கன்னா இதில் இருக்க வாட்டர்ஸ் வந்து ஒரு டிராப்ஸாக நைட் ஃபுல்லாக கீழே வடிஞ்சிரும். வெறும் இந்த மாதிரி ட்ரையாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம மார்னிங் டைமில் என்ன பண்ணிடலாம், இதை மேலே வச்சுட்டு பாருங்கள், இந்த டர்பர் எதுக்குன்னா உங்களுக்கு 30 செகண்ட்ஸ்ல வாட்டர் வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மேலே வந்து இந்த ட்ரிப் ட்ரே வச்சிடலாம், ஸ்டீம் இன்னும் கவர் ஆகிறதுக்காக. ஓகே. ஸோ மேலே இந்த இது வச்சிடறோம். ஸோ இப்போ இதை வச்சுட்டு மேலே இந்த க்ளோசிங் கண்டெய்னர் கொடுக்குறோம். இதை வச்சுட்டா 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த நட்ஸஸ்லாம் உங்களுக்கு பாயில் ஆகிடும். என்ன பயிர் வகைகள்னாலும் உங்களுக்கு முளைக்கட்டி பயிரெல்லாம் பசங்களுக்கு ஈவன் காலையில் ஹெல்த்தியாக எல்லாருமே சாப்பிடலாம். வீட்டில் பாருங்க மல்டிபிளாக நம்ம கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இதுலேயே நம்ம ஸ்டீமில் குக் ஆகுறதுனால இதனோட எசன்ஸ் எல்லாமே உள்ளே தான் இருக்கு. நியூட்ரிஷன் வேல்யூ உங்களுக்கு கம்மியாகாது. மெயின் இதோட அட்வான்டேஜ் ஆயில் கிடையாது. நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அசிடிட்டி ஆகிறதுக்கோ அதுக்கோ சான்சஸ் கிடையாது. அதே மாதிரி பசங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம ஊற வச்சுட்டு காலையில் நம்ம அதை வந்து பாயில் பண்ணி கொடுக்கும் போது நம்ம நியூட்ரிஷன் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. இதுதான் நம்ம ஆதி காலத்து மெத்தட் இல்லையா? ஆமா, அதுதான் இதோட கான்செப்ட். சோ இப்போ இதுல என்னென்னலாம் சமைக்க முடியும் சார்? சார் இது வந்து எல்லாமே அடுப்புல வைக்கிறது எல்லாமே சமைச்சிக்க முடியும். ஓகே. இப்போ இது வந்து ஒரு கண்டெய்னர் நம்ம வெந்துட்டு இருக்கீங்களா, அடிஷனலா பாத்தீங்கன்னா இப்போ இது மேலேயே வந்து நம்ம ரைஸ் கூட நம்ம பாயில் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த கண்டெய்னர் ஃபிட் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நம்ம நார்மல் பவுல்ல நம்ம குக்கர்ல எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான். இந்த பவுல் நீங்களே கொடுத்துறீங்க? இந்த பவுல் நம்மளே கொடுத்துறோம் சார். இது அப்படியே உள்ள வச்சுட்டா போதும் சார். அது நார்மல் தண்ணி வந்து 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ வச்சுட்டு சேம் மூடிட்டா போதும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொட்டைங்கெல்லாம் வெந்துரும், மேலே வந்து ரைஸ் வேக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ அட் டைம்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுது. இதோட இன்னொரு அட்வான்டேஜ், இதில் இன்னொரு வெரைட்டிஸ் நம்ம அட்டாச் பண்ணலாம். இன்னொன்னு கூட பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஏதோ ஒன்று பண்ணி காட்டிடுங்களா? கண்டிப்பா சார். பாருங்க, இதில் வந்து இப்போ மேலே இன்னொன்று வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இதில் என்ன சிக்கன் வச்சிருக்கேன் நம்ம. ஓ, இது மூணுமே குக் ஆயிடும் சார். சிக்கன் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணல, ஒரு டர்மரிக் சால்ட் மட்டும் தான் போட்டுருக்கோம். ஓகே. எல்லாமே ஸ்டீம்ல குக் பண்றது. இப்போ ஜிம்முக்கு போறவங்க காலையில டைம்ல டயட் இருக்கவங்க இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பசங்களுக்குமே ஹெல்த் வைஸ் இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும் உங்களுக்கு. சரி, எனக்கு இப்போ என்ன டவுட்னா, ஏன்னா நம்ம 3 இதை வந்து வேக வச்சிருக்கோம். இப்போ இது வந்து வேகிறதுக்குன்றது ஒரு டைம் ஆகும், பிளஸ் ரைஸுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும், சிக்கன் வேகிறதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். இப்போ அது எப்படி இந்த டைம்ன்றது செட் பண்றது? சார் டைமிங்ல ஒண்ணுமே இல்லை சார். இது வந்து ஆட்டோ டைம் செட், ஆட்டோ கட் ஆஃப். ஓகே. 1 ஹவர்ல ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும். சரிங்களா? ஸோ 1 ஹவர்ல இது வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவர் செட் பண்ணிருக்கேன். 1 ஹவர்ல ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடும். ஸோ 1 ஹவருக்குள்ள வந்து நம்ம இந்த என்னென்ன ஐட்டம்ஸ் வேக வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டா இப்போ சிக்கன் நம்ம மேல எதுக்காக வச்சிருக்கோம்னா, சிக்கன் வந்து ஒரு 40 மினிட்ஸ்ல வெந்துருதுன்னா அதை நம்ம ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? ரைஸ் நார்மலா வந்து உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 40 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். ஸோ அதனால 2 கணே தூக்குற அளவுக்கு வச்சிருக்கேன். ஓகேங்க. இது வந்து பயிருங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது, சாஃப்டா நல்லா உங்களுக்கு இருக்கும். அந்த ப்ரோட்டீன் எதுவுமே உங்களுக்கு கம்மியாகுது, ஏன்னா எல்லாமே ட்ரை ஆகி உங்களுக்கு ட்ரை தான் பாயில் பண்றோம். அப்படியே இருக்கும். இப்போ பாருங்க சார், நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த இதெல்லாம் குக் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிக்கன் வச்சது பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இது எல்லாமே ஸ்டீம்லயே குக் ஆயிடுச்சு. ஸ்டீம்லயே குக் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா பாயில் சிக்கன் உங்களுக்கு தெரியும். ஓகே.
ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்டீம்ல குக் ஆனதுனால இதனோட நியூட்ரிஷன் அப்படியே நம்ம கண்டிப்பா சார் நம்ம நியூட்ரிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இதுல வந்து அசிடிட்டி ஆகாது, அதே மாதிரி ஸ்டொமக் வர்றது இல்லை. இப்போ கொலஸ்ட்ரால் நான்வெஜ் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்ங்கிறது பிரச்சனையே கிடையாது. நம்ம டயட் இருக்கவங்க யாருனாலும் சாப்பிடலாம். சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதே மாதிரி ஸ்டீம் ரைஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ரைஸ் வந்து இப்போ நீங்க பலவ் பண்றீங்க, பிரியாணி பண்றீங்க, எதுனாலும் இதுலயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆயிருக்கும். நல்லா பதமா குக் ஆயிருக்கு. ஆமா, ஸோ இந்த மாதிரி பாயில் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம அந்த பயிரெல்லாம் போட்டோம் இல்லையா, அதுவுமே பாருங்க, அதுவுமே நல்லா உங்களுக்கு இதாயிடுச்சு. ஸோ பசங்களுக்கு ரொம்ப வேணா சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன டைமிங் இருக்கு, நம்ம வச்சிருந்த டைமோட இப்போ கம்மியான டைம்லேயே நம்ம குக் பண்ணிட்டோம். ஒரு 10 minutes இருக்கு, நம்ம ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஸோ ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி சவுண்ட் வந்து. ஓகே, மேஜரா வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பா பண்ணிக்கலாம். இதை தவிர இன்னும் வேற என்ன பண்ணலாம் சார்? இப்போ கொழுக்கட்டை பண்றாங்க இல்லைங்களா, கொழுக்கட்டை எல்லாம் கூட இதில் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கொழுக்கட்டை மட்டும் கிடையாது, மோமோஸ் பண்ணலாம். சிக்கன் மோமோஸ், வெஜ் மோமோஸ் எல்லாம் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். இந்த ஆவில வேக வைக்கிறது என்னென்னவோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஆவில எல்லா வெரைட்டிஸும் ஆவில வைக்கலாம். நான்வெஜ் நீங்க வெஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ், சிக்கன் எல்லாமே. நான் சிக்கன் வேக வச்சு காமிச்சேன், நீங்க எல்லா வெரைட்டிஸ் வேக வச்சுக்கோங்க. ஃபிஷ்லாம் வந்து இந்த ஆவில வேக விட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும். ஆமா சார், கண்டிப்பா சார். நம்ம ஆயிலே தேவை கிடையாது, அதுலயே எல்லாமே ஆயில் கண்டென்ட் இருக்கும், அதனால ஆயிலே தேவை கிடையாது. ஓகே சரி, எல்லாமே ஓகே. இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி ஒரு மாதிரி ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. கீழே விழுந்தா உடையும். இது வந்து கிளாஸோ ஃபைபர் கிடையாது, பாலிகார்பனேட். இப்போ நம்ம பாலிகார்பனேட் பொறுத்த வரைக்கும் கீழே வந்தா கூட அன்பிரேக்கபிள். பாருங்க, இதை நான் கீழே போறேன். ஓகே, இது ஆகல, ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. அன்பிரேக்கபிள். ஆமா, இதுமே அன்பிரேக்கபிள். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அன்பிரேக்கபிள் பார்ட்ஸ்ல வருது. ஓகேங்க. இல்ல உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல்னா நம்மள்ட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் அது காட்டுங்க சார் பார்க்கலாம். சோ பாருங்க, இந்த மாடல் வேணாலும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இதுதான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல். எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்துரும். இதுமே வந்து சர்ஜிக்கல் ஸ்டீல். சோ உங்களுக்கு இது எதுமே ஆகாது. ஃபுட் கிரேட் சர்ஜிக்கல் ஸ்டீல்ல வருது. ஓகே, சோ அடி பாட்டம் கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்துரும் உங்களுக்கு. கரண்ட் கன்சம்ப்ஷன்லாம் எப்படி இருக்கு சார்? கரண்ட் கன்சம்ப்ஷன் இது 2 ஹவர்ஸ்க்கு ஒரு யூனிட் கன்சம்ப்ஷன் ஆகும். இது 600 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆட்டோ டைமர் இருக்கு இல்லீங்களா உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸே போதும். எக் வந்து 10 மினிட்ஸ். சோ அப்ப டைமிங் டிபெண்ட், நம்ம குக்கிங் டைம் மாதிரி தான். சோ அதனால உங்களுக்கு இது டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒரு யூனிட். பட் 2 ஹவர்ஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம இதை வச்சு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும். இல்லை டைமில் பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வச்ச டைம் வந்து 60 மினிட்ஸ் ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தேன். 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. 10 மினிட்ஸ்ல இது ஆல்மோஸ்ட் குக் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ கரண்ட் கன்சம்ப்ஷன்றது வந்து கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஆமாம் சார், கரண்ட் கன்சம்ப்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஓகே சார், இதுக்கான வாரண்டி இதெல்லாம் சார்? ஸோ வாரண்டி இது டோட்டல் ப்ராடக்ட் வந்து 1 இயர் கேரண்டி இருக்குது. ஓகே, ஸோ லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயாக இருக்குது. இந்த எலிமெண்ட் வந்து லாங் டியூரபிலிட்டி. இப்போ நம்ம காயில் ஸ்டவ்ல வச்சு அந்த மாதிரி எலிமெண்ட் வந்து உங்களுக்கு லாங் டியூரபிலிட்டி, காப்பர் எலிமெண்ட் உள்ள இருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளம் வராது, லாங் டியூரபிலிட்டி. ஓகே சார். அண்ட் இப்போ வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மக்கள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி பண்ணி வைக்க முடியுங்களா? கண்டிப்பாக. நம்மளோட கான்செப்டே வந்து 2 விஷயம் சார். ஒன்று, இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு ஒரு 200 rupees அட்வான்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணி தரோம். சூப்பர் சார். சரிங்களா? இந்த ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க, கேஷ் ஆன் டெலிவரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹோம் டெலிவரி ஆப்ஷன் பண்ணி தரோம். ஸோ இது சென்னை தவிர்த்து, சென்னை 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே பண்ணுறோம். காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு 4 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து அதே ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். ஓகே, இப்போ வீட்டுக்கு போய் டெமோ காட்ட முடியுமா சார்? அது சார் இது வந்து டெமோ அவசியம் கிடையாது. நம்ம வீடு இப்போ ஒரு வீட்லயே நம்ம ரைஸ் இதெல்லாம் பாயில் பண்ண டைம் வராது. இது செக் பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. டெலிவரி பண்ணிட்டோம், ஹோம் டெலிவரி. ஏன்னா நிறைய பேர் ப்ராடக்ட் வருமாங்கிறது இருக்கும், அதுக்காக நம்ம டெலிவரி பண்ணிடுறோம். ஓகே, மற்றபடி அவுட் ஆஃப் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க இல்லையா, சவுத் சைடில் இருக்காங்க, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்ல இருந்தாங்கன்னா அவங்க அமௌண்ட் போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சிடுறோம் சார். நம்ம 1 டேல போய்டும் அவங்களுக்கு கொரியர். இப்போ நீங்க சொன்ன அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி அவைலபிளா இருக்கு. மற்ற இதெல்லாமே கொரியர் வந்து கொரியர் இருக்கு சார். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். ஸோ பொறுமையாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வர நம்ம வியூவர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகே, ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.